சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. So then they which be of faith are blessed with faithful Abraham. Galatians 3:9. కాబట్టి విశ్వాస సంబంధులే విశ్వాసము గల అబ్రహాముతో కూడా ఆశీర్వదింపబడుదురు. గలితీయులకు రాసిన పత్రిక 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். கலாத்தியர் 3:9. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனும் விரும்புகின்றார். ஆனால் தேவன் விரும்புகின்ற அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படாததே நம் ஆசீர்வாதம் தள்ளி தள்ளி போவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆபிரகாமை பாருங்கள். தேவன் சொன்ன மாத்திரத்திலே ஈசாக்கை அழைத்து கொண்டு கடந்து சென்றது மட்டுமல்ல, தேவன் நிச்சயம் நன்மை செய்வார் என்று அவர் விசுவாசித்தார். அவர் வாழ்க்கையில் நன்மை நடந்தது. நாமும் இறுதி வேளை இப்படி நடக்கிறது என்று யோசிக்காதபடிக்கு தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்ய செயல்படுவோமானால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.